ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெட் லைஃபோட எபிசோட் 1 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட் 0 போட்டாச்சு, பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இது வந்து எபிசோட் 0 பார்த்தீங்கன்னா தான் எபிசோட் 1 கனெக்ட் ஆகும். எபிசோட் 0 பார்த்துட்டு எபிசோட் 1 பாருங்கள். ஏன்னா கண்டினியூ தான், சரிங்களா? ஸோ எபிசோட் 0 சும்மா கிடையாது, அது கண்டினியூ தான், பார்த்துட்டு வாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலை கட்டுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த நர்ஸ், அவர் டீச்சர் கிடையாது, நர்ஸ் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வரேன் அப்படின்னாங்கல்ல, அந்த ஸ்கூலை கட்டுறாங்க. அங்கே கேப்டன் ஒருத்தர் எப்படி ஜாம்பிஸை அடிக்கணும், எப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா எப்படி தப்பிக்க முடியும், மண்டையிலே கரெக்டாக குறி வச்சு அடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதுவும் மற்ற பசங்கள்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவரும் அப்படியே அடிச்சு கட்டுறது அப்படின்ட்டு மாதம் அடிச்சு கட்டுறது. இவரை வந்து கேப்டன் வச்சுக்கோங்க. இவர் வேறு எதுக்காவது கொஸ்டின் இருக்கா எப்படி அடிக்கன்னு கேட்கும்போது, நான் எப்படி அடிக்கிறது அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, கவலைப்படைங்க. அடுத்து ஹீரோ அவன் ஃப்ரெண்டு பசங்க, இதான் ஹீரோ சைடு இருக்கான் பார்த்தீங்களா, பிளாக்ல ஹேர் வச்சுக்கிட்டு தான். அப்புறம் ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை கலாச்சிக்கிட்டு இருக்கான். இவன் அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டை வந்து கேப்டன் கூப்பிட்றாரு, வந்து இங்கே வந்து அடி தம்பி அடிங்காரு. அவனும் இல்லை இந்த அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நீங்கள் தான் அடுத்து ரூஃப் டாப்பில் ஷிஃப்ட் பண்ணணும், யார் வராங்கன்னு போய் பாருங்கள், மேலே உங்களுக்கு தான் அடுத்து ஷிஃப்ட்டுன்னு சரின்னு அனுப்பிவிட்றாங்க. ஏன்னா ஜாம்பிஸ் இருந்ததில்ல, அதனால் அவரும் மொத்தம் மாடியில் பார்த்தா ஹீரோயின் இருக்கா. இவன் வந்து ஒரு க்ரஷு கிடையாது, கேர்ஸு. இவன் வந்து அப்படியே பார்க்க ஹீரோ, அதாவது ஹீரோ பார்க்க, ஹீரோ வந்து பார்க்க எனக்கு ஹீரோ என்ன நான் அவள் சொல்கிறா, ஏன்னா நான் இருக்கலாமா, உனக்கு ஒரு ஆட்சேபம் இல்லைங்க போது ஹீரோவும் சரி இருங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கான். இவங்க இருங்க சொல்ல போது இப்போ ஹீரோ பார்க்கான், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி உலகம் மாறினதில் உனக்கு ஒன்றும் தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது இவன் என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கான். அது இந்த மனுஷங்களாம் செத்துட்டாங்கன்னு நினைக்கியான்னு கேட்க போது அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் மனுஷங்களும் செத்துட்டாங்களே, அவங்க செத்து போய் தான் இப்போ அலைஞ்சிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன தெரியும், வேற என்ன அப்படின்னு, அப்படி செத்து போனால் எதுக்கு நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கும்போது பேசிட்டு போய் பார்த்தா ஒரு கார் சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா அது நர்ஸு தான். ஒரு கார் எடுத்து வந்து பார்த்தீங்களா, அவர் அப்படியே வந்து நிற்காரு. இது அவர் தானே, அவர் வந்துட்டார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு அவரோட சட்டை வந்து மாட்டிக்கிடுச்சு. அவரும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, சட்டையை கிழிச்சு போட்டு அவர் பாட்டு போகிறார். சாம்பி வருது, ஏன்னா சட்டையில் ரத்தம் இருக்கிறனால. அப்புறம் இவரும் மேலே குதிச்சு ஸ்கூலுக்குள்ளே போயிடுறாரு. அப்புறம் கோட்டை ஏறி வந்ததுக்கப்புறம் இவனுங்களும் விறுவிறுன்னு ஓடி போய் கீழே திறக்கானுங்க. கேப்டன் என்னாச்சுன்னு பார்த்தா இவன் திறந்து வரான். வந்துட்டு சொல்கிறான், ஐயோ அப்படின்ட்டு அவன் பாட்டு கூலாடி மாது கட்டுறேன் ஆராஃபைன் பண்ணுறேன்னு பார்க்கான். அடுத்து சும்மா கத்திருந்த சாம்பியை வெளியே வந்து சொல்கிறான். இவனும் பார்க்க என்னடா எதுக்குடா சுடுற அப்படின்ட்டு பார்த்தா, ஏன் சுட்டுற, அது பாட்டு செவனிட்டு தான் இருக்கும்போது, இல்லை ஜாம்பிஸ்க்கு அறிவு இருக்குது, அதுங்க நினச்சா என்ன பண்ண முடியுங்க போது இவனுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா சொல்கிற, ஜாம்பிஸ்க்கு அறிவுங்க பார்த்தா ஹீரோ ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறனால மாத்திரை கொடுத்து தம்பி போடுங்காரு. ஸோ ஹீரோவும் அப்படியே மாத்திரையை போட்டுக்கிறான். அப்புறம் ஹீரோவும் கேட்க உனக்கு ஒன்றும் இல்லையாண்டு, அதே மாதிரி ஜாம்பிஸ்க்கு அறிவு இருக்குன்னு அவன் கேப்டன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு அந்த நர்ஸு. அப்புறம் பார்த்தா இவனுங்களும் சரி என்ன இது அதிசயமாக இருக்கான்னு பார்த்தா திரும்ப ஒரு பைக் சத்தம் கேட்குது, அதே பஸ் சத்தம். இவங்களும் என்னடா யார் அதுன்னு பார்த்தா அது ஜாம்பி. இவன் சொல்கிறான் அது ஒன்றும் சர்வைவர் கிடையாது அப்படின்ட்டு பார்க்கான். அங்கே இவனும் சொல்கிறான், எல்லாரும் ஓடுங்க, எல்லோரும் செகண்ட் ஃப்ளோருக்கு ஓடுங்க, யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். இவனும் எதுக்கு பார்த்தா பஸ்ஸு உள்ளே இடிக்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரை இடிச்சிருச்சு. அப்புறம் இவனும் நர்ஸும் சரி ஓடுங்கன்னு எல்லோரும் ஓடுறாங்க. எல்லாரும் கேப்டன் போங்கங்காரு. ஹீரோ ஹீரோயின் முதல்ல ஓடிட்டாங்க. இவனுங்க இல்லை அது அவன் தான், இவன் இப்படி என்னை ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு இவனும் அதிசயத்தில் பார்த்துட்டு இருக்கான். அதிசயத்தில் கிடையாது அப்படின்னு பார்த்தா ஜாம்பிஸ்னு உள்ளதை காட்டுறாங்க. அந்த பேனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தா இவனுக்கு கடிக்கிறது, கேப்டன் கடிக்கிறது போது கரெக்டாக இவன் வந்து காப்பாற்றிடுறாரு இந்த நர்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வரப்போது இது திரும்ப துப்பாக்கி வச்சு சுட்டு காப்பாற்றிட்டாரு. இந்த மாதிரி அவர் காப்பாற்றிட்டு வர பார்த்தா புல்லட்டு காலியாச்சு. சரின்ட்டு பார்த்தா அங்கேருந்து ஜாம்பிஸ்னால் இந்த பசங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டப்பு டப்புன்னு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு, என்ன செய்யன்னு தெரில. இவங்க சரி செகண்ட் ஃப்ளோர் விடுவாங்கன்னா இருக்கிறவங்களா காப்பாற்று பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டை வந்து முடிச்சு விட்டாங்க சொல்லியே. அப்புறம் இவரும் இந்த கதவுக்குள்ளே போங்க செகண்ட் ஃப்ளோர் போங்க பார்த்தா ஹீரோ பார்க்காரு. கீழே பார்த்தா ஹீரோயினும் பின்னாடியே அந்த இன்னும் வரல. இவனும் பார்க்க இன்னும் வரலையா பார்க்க ஹீரோயின் பின்னாடி இந்த வேலை போட்டு அதுங்க கடிச்சிருச்சு. இவனும் சரி ஓடு மேலே எப்படி செகண்ட் ஃப்ளோர் போகணும்னு பார்த்தா ஹீரோவும் இல்லை இல்லை அப்படின்னு மேலேருந்து கீழேருந்து அதாவது மேலேருந்து கீழே பார்க்கான். பார்த்தா ஹீரோயின் வந்து அது எப்படி பறந்துடுச்சு. இவன் இல்லை அப்படின்ட்டு இவனும் சரி நான் கீழே போய் காப்பாற்ற போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கான். அப்போ சொல்கிறான், இல்லை தம்பி உள்ளே டைம் ஆகிட்டு, அவ்வளோதான், அவளை ஏற்கனவே கீச்சு விட்டுருச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவளை காப்பாற்றேன் அப்படின்ட்டு இவனும் பிடிச்சா நிற்கவுனே, இல்லை தம்பி உன் ஒருத்தங்காண்டி எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது, இவனும் நான் கண்டிப்பாக காப்பாற்ற போகிறேன், யார் சொன்னாலும் நிற்க மாட்டேன் அப்படிங்க போது இவன் சொல்கிறான், நீ என்னவோ பண்ணிக்கோ, நான் கதவை போட்டு போகிறேன், ஒருத்தங்காண்டி மற்றவங்களாம் உயிரிழக்க பண்ண முடியாது அப்படிங்கான். இவனும் சரி நான் திரும்ப திறக்க மாட்டேன் எப்போவுமே சொல்கிறான். முருகமதியாக உள்ளே வரையாங்கும்போது ஹீரோ விறுவிறுன்ட்டு கீழே இறங்க செய்யும் சொல்கிறான். தம்பி நீ இது கண்டிப்பாக அனுபவிப்பேன் அப்படின்ட்டு அவன் சொல்லி அனுப்பிவிட்றான். இவனு விறுவிறுன்ட்டு போகும்போது இவன் சொல்கிறான், இது ஒன்றும் ஃபேர்டெல் கிடையாது தம்பி, நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கு அப்படின்ட்டு இவனு சரி கீழே போய் ஹீரோயினை காப்பாற்ற விறுவிறுன்னு போய் குதிக்கான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடு கொடுத்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஜாம்பி ஒரு கடிக்கு வரும். அதை மண்டையிலே போட்டு அடிச்சுட்டு காலை வச்சு அடி விறுவிறுன்ட்டு அவன் ஹீரோயினை கூப்பிட்டு உள்ள கிளாஸ்க்குள்ளே போகிறான். நீ நல்லா தான் இருக்கியான்ட்டு இன்னொரு கிளாஸ்க்குள்ளே போய் போட்டிக்கிறான். அங்கே ஜாம்பிஸ்னா காப்பாற்றி ஒரு கிளாஸ்க்குள்ளே போய் போட்டிக்கிறான். போட்டுட்டு சீக்கிரம் போட்டு உள்ளே போட்டியான். ஜாம்பிஸ் வந்து ஒரு கடிக்கு வரும். இவனு கரெக்டாக தப்பிச்சு இவனுக்கு வந்து புதுக்குன்னு அந்த ஆஸ்துமா பிரச்சனை திரும்ப வந்துச்சு. இவனும் அந்த ஒரு மாத்திரை எடுத்து திரும்ப போட்டான். போட்டுட்டு அப்பா முடிஞ்சு போச்சு அப்படியே தப்பிச்சாச்சு, சரி கொஞ்ச நேரத்துக்காவது இங்கே நம்ம நிம்மதியாக இருக்கலாமேன்ட்டு அப்படியே இருக்கான். பார்த்தா பின்னாடி அந்த ஹீரோயின் இருப்பாள் வந்து நம்ம ஹீரோவை போட்டு கடிச்சிடுறான். ஸோ இது வந்து நான் நினச்சே பார்க்கல, எப்படிடா ஹீரோ வந்து எப்படி ஹீரோயின்ட்ட அதனால தான் இவளுக்கு க்ரஷுன்னேன். கடிச்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது தெரியல, நீ எப்படி அப்படின்ட்டு அப்படியே விழுந்துடுறான். விழுந்துட்டு அவனும்
சரி அவ்வளோதான் முடிச்சு விட்டானுங்க அப்படின்ட்டு அவனும் படுத்துறான். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. பார்த்தா திடுக்குன்ட்டு ஹீரோ எந்திரிக்கான். பார்த்தா அவன் சாம்பியா மாறிட்டான். சாம்பியா ஆகியதுக்கப்புறம் தான் எந்திரிக்கான். எந்திரிச்சிட்டு அப்படியே அவன் கண்லேருந்து லைட் எரிஞ்சு அந்த மாதிரி அப்படியே எஃபெக்ட்டை காட்டி அப்படியே நம்ம ஹீரோ அவ்வளோதான் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ அப்படியே எந்திரிச்சு உட்கார்றான். ஸோ வந்து ஹீரோ வந்து சாம்பி ஆகிட்டான். ஆகிட்டு அப்படியே 2 கண்டினியூட்டு போட்டு அடுத்த எபிசோடுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த எபிசோடு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஹீரோ எப்படி சாம்பியா இருக்கப்போ என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹீரோ வந்து மொதல் எபிசோடே சாம்பி ஆகிட்டாங்க. ஸோ வந்து எபிசோட் 0ல் கூட ஹீரோ வரல. எபிசோட் 1ல் தான் அவனே சாம்பி ஆகிட்டாங்க. அடுத்து வர வர சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படியே லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் கம்மியாக தான் போகுது. நீங்கள் ஷேர் பண்ணிங்க சீக்கிரம் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு நானும் அடுத்தடுத்த பாட்டு போட்டுருவேன். அடுத்த பாட்டு நான் சீக்கிரம் போடுறேன் சரிங்களா, அடுத்த எபிசோடு. ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கைஸ். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா தான் அடுத்த எபிசோடு உங்களுக்கு வரது நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரி வரட்டா அடுத்த எபிசோடில்.